வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். இது பிரியோ சினிமாஸ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வார வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. 11 அப்படின்ற ஒரு விஷயமா. இது IMDbல 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ரேட்டிங்கா இது இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த படம் வந்து பட்ஜெட் முக்கியம் இல்ல, கதை தான் முக்கியம் அப்படின்னு காட்டுற ஒரு படமா இந்த 11 இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிரைம் த்ரில்லர்ல வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கலாம். இந்த படத்தை வந்து எதோடலாம் ஒப்பிடலான்னு பாத்தீங்கன்னா, ராட்சசன், போர் தொழில், அதுக்கப்புறம் வந்து வில்லன், அஜித் அவர்கள் நடித்த படம் வில்லன், அதுக்கப்புறம் வந்து சைக்கோ. ஸோ இந்த படங்களோட இந்த படத்தை வந்து ஒப்பிடலாம். ஸோ அதை விட ஒரு படி வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் காமிச்சு ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி ஸ்கிரீன் பிளே, இந்த ரைட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமா இந்த படத்துக்கு ஒரு யானை பலமா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டி இமான். அவரோட மியூசிக் தாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன இடத்துலயும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்ற ஒரு விஷயம் வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கணும். அந்த அமைப்பை வந்து டி இமான் அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாரு. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த இடத்துல கூட டி இமான் அவர்களோட மியூசிக்கால தான் கம்போஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமாவும் இந்த படத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து வகைப்படுத்தி பார்க்கும்போது என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு லேக்னு சொல்ல முடியாது, கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். ஆப்வியஸ்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இப்ப நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், தேவையே இல்லாத சீன்ஸ், தேவையே இல்லாத கேரக்டர்ஸை வச்சு இன்னொரு கேரக்டரை வந்து பில்டப் பண்ணி அப்படி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். அது எப்ப நமக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, படத்தோட எண்டிங்ல தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி வந்து இந்த படத்துல எதுவுமே கிடையாதுங்க. நம்ம டி இமான் அவரோட மியூசிக்கை தொடர்ந்து பார்க்கும்போது இதுல வந்து எடிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமா தேவைப்படும். ஏன்னா நம்ம மகாராஜா அப்படின்ற படங்கள்லாம் வந்து எடிட்டர் டேபிள்ல உட்காரும் போது தான் நமக்கு வந்து அப்படியே தலையே சுத்தம். எடிட்டரோட விஷயம் வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா லீனியரா ஒரு கதையை கொண்டு போகும்போது நமக்கு நல்லா இருக்கும். அது ஒரு நான் லீனியர் பேட்டர்ன்ல கொண்டு போகும்போது ஸோ இந்த விஷயம் அங்க வரணும், அங்கிருந்து இங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். டைரக்டரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ டைரக்டர் வந்து ஒரு விஷயம் யோசிச்சாருன்னா 10 விஷயம் எடிட்டரா வந்து யோசிச்சா மட்டும்தான் அந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எடிட்டர் வந்து அவரோட வேலையை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து சினிமோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு விஷயம்ங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரியான சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்வியஸா ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு கொண்டு போகும்போது நம்மளோட கேமரா ஆங்கிள்ன்ற போது ஸோ ரொம்பவே டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு போவாங்க. அந்த இடத்துல என்னன்னா மேக்சிமமான ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்து இந்த படத்துல என்ன கொடுத்தாங்கன்னா டச் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஆங்கிள்ஸோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம கேரக்டரோட பேசணும், இந்த கேரக்டரோட பில்டு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பில்டு அப்படின்னு இருக்கும் போது ஒரு இன்னொரு கேரக்டர் வந்து புரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு காட்டும் போது வந்து நம்ம தாழ்த்தி இறக்கி அப்படின்ற ஒரு விஷயம் காட்டும். ஸோ நிறைய லாட் ஆஃப் இடத்துல வந்து டச் ஆங்கிள்ஸை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து டைரக்டரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான பங்களிப்பா இருக்கும். இந்த காலத்துல நிறைய சினிமால வந்து ஹீரோவை வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்றதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். இந்த இடத்துல கதையை வச்சுதாங்க மார்க்கெட்டிங் பண்ணோம். ஏன்னா அப்படி ஒரு கதையா இருக்கு. கதைக்கு நாயகன் தேவைப்படல. இந்த கதையை யார் பண்ணணும், யார் பண்ண வேணாம்லாம் இல்லை, இந்த கதையை வந்து யார் பண்ணாலுமே ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பெரிய ஹீரோக்களிடம் போகாம ஒரு நார்மலான ஒரு பட்ஜெட்ல வந்து சூப்பரான ஒரு படமா கொடுத்திருந்தாரு. ஸோ அவரோட ஸ்கிரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது யோசிக்கும் போதே மனுஷன் வந்து அங்கங்க யோசிச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எப்பயுமே ரிவ்யூவா ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்து தானே பேசிட்டோம் லாஸ்ட்ல அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட்ல பிளாஷ்பேக் அப்படின்ற ஒரு சீன் வரும்போது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு தோய்வு வரும். என்னப்பா இப்ப நடந்ததை கதையா சொல்ல போறாங்க பிளாஷ்பேக்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனா பிளாஷ்பேக்லயும் நம்மள வந்து அந்த சீட்ல உட்கார வச்சு நம்மள ஒரு 5 நிமிஷம் அந்த பிளாஷ்பேக்கா இருந்தா கூட அந்த பிளாஷ்பேக்கை வந்து ஃபுல்லா பார்க்க வச்சிருக்காரு. டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பார்த்து எழுதின ஒரு விஷயமா இருக்கு. குட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தவும் சொல்லிக்கலாம். மேக்கிங்கும் முக்கியம், ரைட்டிங்கும் முக்கியம். அது இந்த படத்துக்கு வந்து ஆப்வியஸா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மினிமலான ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த தோய்வு வந்து ஏற்படும் தான். பட் அதான் அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல பண்ண ஒரு சீன் வந்து லாஸ்ட்ல நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இதை குறிப்பிட்டு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஒரு பிளான் பண்ணி விளையாடுறதுக்கு விளையாண்டோம்னா அவன் வந்து ஒரே டைம்ல
ஒரு காயை மூவ் பண்ணானா அவன் ஒரே டைம்ல அடுத்த 3 பிளான் ABC அப்படின்ற ஒரு 3 பிளானுக்கு வந்து இந்த கதையை வந்து அவன் வந்து விளையாடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருப்பாங்க. இந்த கதையோட ஒன்லைனா இந்த விஷயம் தான் இருக்கும். வில்லன் வந்து ஒரு காயை மூவ் பண்ணானா அவங்க வந்து ABC அப்படின்ற ஒரு 3 பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மெயினா இந்த செஸ்ஸை வச்சு குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தையும். ஸோ அதுல இருந்து கதை வந்து எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இன்னொரு ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுவார். அவரு வந்து அவரை போயிட்டு ஹீரோ வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு ஸ்மோக் பண்றியா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆப்வியஸா அது ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா தான் அந்த விஷயத்த காமிச்சிருப்பாங்க, ஸ்மோக் பண்ற விஷயத்தெல்லாம். ஸோ அதுல இருந்து தொடங்கி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கதை மூவ் ஆகும் போது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து கதை மூவ் ஆகும் போது அபிராமி அவங்க வந்து கால் பண்ணி, நாளைக்கு வந்து நான் எல்லா வருடமும் பிரான்சிஸோட கல்லறைக்கு வந்து பூ வைப்பேன். பூ வைக்கும் போது அங்கே ஆல்ரெடி இன்னொரு பூ ஒன்று இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து பெஞ்சமின் தான் வைப்பான். ஸோ நாளைக்கு வந்து அந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பெஞ்சமினை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. ஸோ அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஹீரோ கூட ரொம்ப நேரமாக வந்து ஒரு போலீஸ் வந்து இப்போ ஒரு பெரிய போலீஸை காட்டுறோன்னா, ஒரு ஐபிஎஸ்ஸை காட்டுறோன்னா, அவர் கூட வந்து ஆப்வியஸ்ல ஒரு சின்ன போலீஸ் வந்து கூட வச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ கூட வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் டிராவல் ஆகிற இன்னொரு சின்ன போலீஸை வந்து அந்த சமாதியில பூ வைக்கிற போது ரிவீல் ஆவாரு. ஸோ நம்ம அப்ப ஆகா இவர் தான்ப்பா வில்லன் மாட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒரு சேசிங் நடக்குங்க. சூப்பரா வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள அந்த காரை வச்சு அந்த சேசிங் சீனே வந்து ரொம்ப அற்புதமா எடுத்துருந்தாங்க. சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் அவங்களோட திறமையை காமிச்சிருந்தாங்க. சேசிங் சீன்றது நல்லா இருந்தது. ஸோ அதுல இருந்து கதை தொடங்கி இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ற விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு போகும்போது இன்னொரு ட்வின்ஸ் வந்து பேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தவங்க செத்தா மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. செத்துட்டாரு, அதை போயிட்டு ஹீரோ வந்து மீட் பண்ணி அவங்க பெரிய அதிகாரி கிட்ட திட்டு வாங்குற மாதிரி அவங்க அடுத்தடுத்து காட்டும் போது, ஸோ அப்படின்ற விஷயம் நோக்கி போகும்போது யார் அந்த வில்லன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் தான் அந்த வில்லன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னா, ஹீரோயினி ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட தான் சேவ் பண்ண கொடுத்துருப்பாரு. சேவ் பண்ண கொடுக்கும் போது அவர் வீட்டுல போயிட்டு இவரை வந்து அவரோட மூஞ்ச பார்த்திருக்க மாட்டார். இவரை வந்து அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள கூட்டுவா போகும்போது அப்படி உள்ள போகும்போது அந்த 2 ஹீரோயினி கூட இருக்க ட்வின்ஸ் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கட்டி போட்டு ஒரு இதுவா இருப்போம். அப்ப திரும்பும் போது இவன் வந்து மண்டல அடிக்கிற மாதிரியும் அந்த இடத்துல இருந்து டிராவல் ஆகி அவங்க வந்து அடுத்த ஒரு சண்டை காட்சிக்குன்னு ஒரு இடம் வந்து எல்லா படத்துலயும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுங்க. அங்கதான் வந்து இன்னொரு ட்விஸ்ட் பாயிண்டா ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பெஞ்சமினும் மேல வந்து ஹீரோவான அந்த போலீஸும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷுவல் வந்து கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போகும்போது அங்க ஒரு துப்பாக்கி இருக்கும். மேல இருந்து அடிக்கும் போது கீழே இருந்து ஹீரோயினி கத்தும் போது லிப்ட்ல வந்து பெஞ்சமின் தப்பிச்சு வரா, நீ வந்து சுடு அப்படின்னு துப்பாக்கி தூக்கி போடுவாரு. துப்பாக்கி தூக்கி போட்டு ஹீரோயினி வழக்கமா வந்து ஹீரோயினிலாம் வந்து துப்பாக்கி வச்சு சுடும் போது கண்ணை மூடிட்டு தான் சுடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட்ல ரொம்ப சிம்பிளா இன்னொரு ட்விஸ்டை நோக்கி கொண்டு போனாங்க. அங்க ஷூட் பண்ணி இது பண்ணாம கண்ணை மூடி இப்படி சுடுறாங்க. சுட்டா அந்த பக்கம் இன்னொரு ட்வின்னான ஹீரோயினியோட ட்வின்னான அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க கையாலேயே சாவடிச்ச ஒரு பெருமையோட ஹீரோ வந்து கீழே இறங்குவாருங்க. அப்ப யார் பெஞ்சமின் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் ஆன்டகனிஸ்டா இருந்த புரோட்டகனிஸ்ட் தாங்க பெஞ்சமின் அப்படின்ற ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் ஹீரோவா எல்லார் கண்ணுக்கும் அவரே அவர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போய் இருந்தாலும் அவர் தான் அந்த வில்லன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க இருந்து கதை வந்து இன்னமும் அற்புதமா இருக்கும். நம்ம இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் நம்ம வந்து தோய்வா இருக்கும் அப்படின்னு தானே நினைப்போம். பட் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் 2 இன்ட்ரோல் வந்த மாதிரி ஒரு படமா இந்த படம் வந்து அமைஞ்சுது. இதுல இருந்து கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு ஹீரோவா இருக்காங்களோ அவங்களதான் வில்லனா போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. காட்டும் போது இன்னொரு போலீஸ் ஆக்சிடென்ட் ஆனார் இல்லையா, அவரை காப்பாந்தே வந்து இந்த ஹீரோ தான். பட் இவரோட நோக்கமா இந்த படத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, ஹீரோவா இருக்கிறதுனாலேயே இவரோட நோக்கமா என்ன இருக்குன்னா, யாரையும் கொலை பண்றது என்னோட நோக்கம் கிடையாது, கற்பழிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, பணம் திருடுவது என்னோட நோக்கம் கிடையாது, என்னோட தம்பியான பிரான்சிஸை வந்து கொலை பண்ணிட்டாங்க, இவங்க சின்ன வயசுல ஸ்கூல் ஏஜ்ல வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த கோவத்துலதான் இவர் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணோம். ஸோ ஒரு ட்வின்னால இன்னொரு ட்வின் செத்து போனாங்க, அவங்களுக்கு என்ன மனக்கசப்போ அந்த வலியும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இந்த ஒரு சம்பவத்தை பண்ணதா அவர் வந்து ஒத்துருப்பாரு. ஸோ இப்பவுமே வந்து எல்லாருமே நினைச்சு இந்த இடத்துல பிளாஷ்பேக் சீன் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் சீன்ல கூட நான் உட்காந்து தாங்க பார்த்தேன் இந்த படத்தை.
ஸோ ஃபிளாஷ்பேக் தானே வருது, நம்ம நடக்க போகுது, நீ ஏந்துட்டு போல அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த ஃபிளாஷ்பேக் சீன்லையும் உட்கார வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் லைட்டரை வந்து அங்கே ஸ்மோக் பண்ணும் போது என்னை மீட் பண்ண வருமோ அந்த லைட்டரை எடுத்து மறைச்சு வச்சல, ஸோ அந்த இடத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீ தான் வந்து எல்லா கொலையும் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு. பட் ஒரு கதையா என்ன நோக்குறாங்கன்னா, அங்க அபிராமி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 3 பிளான் பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கதான் இந்த கதையோட ஒன்லைனே இங்கதாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இவரே வந்து மாட்டிப்பாரு. மாட்டிட்டு ஜெயில இன்னொரு ட்வின் ஒருத்தன் இருப்பான், அவனை போய் கொலை பண்ணுவாரு. ஸோ படம் அங்கதான் அவங்க முடியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ரேட்டட் மூவி அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல கதையாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸும் நல்லாவே இருக்கும், மியூசிக் வைஸும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல உங்களுக்கு வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மறக்காம போய் பார்த்துருங்க. சைனிங் அவுட், ரூபன்.